Hello students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா classification of organic compounds. So organic compounds நம்ம எப்படி classify பண்ணலாம்னா based on the structures and functional group. அதோட ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம், அதில் இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். So organic compound, that is OC, that is organic compounds. It is broadly classified into two types as open chain compounds or acyclic compounds or aliphatic compounds. It is cyclic compounds. So the two major groups in organic compound is based on the structure is acyclic compounds or cyclic compounds. The structure doesn't have any cyclic structures. Cyclic structures எதுவுமே இருக்காது, ரிங்ஸ் எதுவுமே ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஆனால் இங்கே எப்படி இருக்கும், கண்டிப்பாக அது எப்படி இருக்கும், சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஒன்று எப்படி இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ஸோ எல்லாமே எப்படி இருக்கும்னா க்ளோஸ்டு ரிங் ஸ்டிக் சிஸ்டமாக இருக்கும். இதில் வந்து ஓப்பன் செயின் சிஸ்டமாக இருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக எப்படி இருக்கும், சைக்ளிக்காக இருந்தால் இட் வில் பி க்ளோஸ்டு ரிங் சிஸ்டம். இன் திஸ் கேஸ் ஓப்பன் செயின் சிஸ்டமாக இருந்தால் அது வந்து எதில் வந்துடும், ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் வந்துடும். க்ளோஸ்டு சிஸ்டமாக இருந்தால் அது வந்து சைக்ளிக் காம்பவுண்ட்ஸில் வந்துடும். ஸோ இட் கேன் பி கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் ஆஸ் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் அண்ட் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸில் வந்து இட் இஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு saturated compounds unsaturated compounds. So saturated compound means compound which has single bond. Single bonded இருக்கிற compounds தான் என்னது, saturated. Double bonded compounds தான் என்னது, unsaturated. Not only double bond, it can be triple bond. Okay, so the compound with single bonded, that is saturated. Compound with has double bond or triple bond are called as unsaturated. Okay, so organic compounds are classified into open chain and cyclic compounds, and this open chain is further classified into saturated compounds and unsaturated compounds. Okay, now this cyclic compound is classified into homocyclic, heterocyclic. What is the meaning of homo? Homo means definitely same, ஒரே மாதிரியே இருக்கும், அதுக்கு பேர் தான் என்னது, ஹோமோ. ஹெட்ரினோனா டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது. என்ன அர்த்தம்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் கண்டிப்பாக கார்பன் இருக்கும், கூட ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இட் ஹஸ் பீன் லிங்க், இட் இஸ் கால்ட் அஸ் ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் மட்டும் இருக்கிற அந்த கிளாஸிஃபிகேஷனுக்கு பேர் தான் வந்து ஹோமோசைக்ளிக். ஓகே, ஸோ கார்பன் ஹைட்ரஜன் கூட வேறு ஏதாவது ஆட்டம்ஸ் இருந்தால் இதில் என்ன கண்டிப்பாக இங்கே என்ன தான் இருக்கும், கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும் இருக்கும். அப்போ தான் அந்த காம்பவுண்ட்ஸ் என்னது, ஹோமோசைக்ளிக்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தோன்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இட் ஹேஸ் ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் லைக் நைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன் எக்ஸெட்ரா. இது மாதிரி இருந்தால் இட் கம்ஸ் அண்டர் ஹெட்டிரோ ஆட்டம்ஸ். ஓகே, திஸ் ஹோமோசைக்ளிக் இஸ் கிளாசிஃபைடு இன்டு டூ டைப்ஸ் as alicyclic or carbocyclic, which is nothing but the example of this type is cycloalkanes. Cycloalkanes. Okay, so definitely it will have a single bonded, but it will be in the cyclic structures. Example of these compound, that is cycloalkanes, are cyclopropane, cyclobutane, cyclopentane. So it has 3, 1, 2, 3. Definitely it has 3 carbon. So propane. So it is called as cyclopropane. Cyclic-ஆ இருக்குது, 3 கார்பன் இருக்குது. அப்போ அந்த காம்பவுண்ட் என்னன்னு சொல்கிறோம், cyclopropane சொல்லலாம். So these are alicyclic compounds. Examples are cycloalkanes. Next, aromatic compounds. Next classification is what? Aromatic compounds. Aromatic compounds. These aromatic compounds are classified into two types as benzene containing compounds and non-benzene containing compounds. So benzene containing compounds example is what? This is the structure of benzene.
When benzene has one hydroxyl group, it is called as phenol. So aromatic compounds are classified into benzene containing compounds and non-benzene containing compounds. So if the, for example, the structure azulene. So this is the not, for example, I am writing this it has aromatic compounds but it doesn't have benzene. So if it has benzene, it comes under benzene containing aromatic compounds. Non-benzene containing compounds, for example, azulene. So heterocyclic compounds are classified into aliphatic compounds and aromatic compounds. So definitely it will have for example, it will have what? Heteroatoms, it will be present. Apart from carbon and hydrogen, definitely there will be heteroatoms like nitrogen, oxygen, sulfur, etc. If it doesn't have any, that is, if it doesn't have any unsaturation, it comes under aromatic. If it has saturated, it comes under aliphatic. Okay. So aliphatic and aromatic. So இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஹைட்ரஜனை தவிர என்ன இருக்கும்? ஹெட்ரோஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். உள்ள டபுள் பாண்ட் இல்லைன்னா அது என்ன வந்துடும்? அலிஃபேட்டிக்காக வந்துடும். உள்ள டபுள் பாண்ட்ஸ் இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லிடுவோம்? அரோமேட்டிக்னு சொல்லுவோம். இதோட பெசிசிட்டி, அதோட அரோமேட்டிசிட்டி படிக்கும்போது அது புரியும். ஸோ ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் ரெண்டாக பிரியும். ஒன்று அலிஃபேட்டிக், இன்னொன்று வந்து அரோமேட்டிக். So overall பார்த்தீங்கன்னா organic compounds based on the structure, it is classified into open chain or acyclic compounds and cyclic compounds. This cyclic compound, acyclic compounds are classified into saturated compounds. Example for this compound is alkane. It is CH3, single bond CH3. Example of this is alkenes and alkynes. Okay, the compound will have double bond or triple bonds. So the cyclic compounds is classified into homocyclic and heterocyclic. Homocyclic is classified into two as alicyclic and aromatic. So homocyclic means definitely it has carbon and hydrogen. So it is comes under homocyclic. Apart from carbon and hydrogen, definitely it will has heteroatoms. So it is called as heterocyclic. Homocyclic is classified into alicyclic or carbocyclic. Example is cycloalkanes. Aromatic compounds are classified into benzene containing compounds and non-benzene containing compounds. And heterocyclic is classified into alicyclic and it is aliphatic and aromatic. The name of this compound is tetrahydrofuran and this is pyridine or pyridine. Okay. Thank you.